ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ, உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல சுக்கிரனுடன் உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சனியாகி 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இருந்தாலும் நன்மைகளை அதை செய்யும். இந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் சரிங்க, பூமி, நிலம், வீடு, தோட்டம் போன்ற எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு நல்ல தருணங்கள் உங்களுக்கு வந்திருக்குங்க. செலவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அது சுப செலவுகளாக அமையும். எனவே அதன் மூலமாக செலவுகள் செய்வதன் மூலமாக நீ நிம்மதி பெற முடியுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலவுகள் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அது சுப செலவுகளாக அமையுங்க நண்பர்களே. அல்லது செலவுகளை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடன்களை அடைக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. கொடுக்கல் வாங்கலாம் சரி செய்யறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவிடுவீங்க. எனவே உங்கள் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராகக்கூடிய யோகம் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி உங்களுக்கு உடலுக்கு புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். எனவே சந்தோஷம் அதன் மூலமாக உண்டுங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆனந்தமாக இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக அனுபவிக்க முடியுங்க. கூடுதல் செய்யக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே. திடீர்னு எதிர்பாராத வகையில் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். அந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக சிந்தித்து செயல்படுறது ரொம்ப அவசியங்க. எந்த பொருள் தேவை, எது தேவையில்லை, எதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும். இன்றைய தினம் கால்நடை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. டிராவல் பண்ணுறதை, பயணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்களின் மூலமாக நல்ல அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. தேவையில்லாத சஞ்சலம் தரக்கூடிய சில சிந்தனைகள்லாம் மனசுலேருந்து உதயமாகுங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் எதுங்கிறது நீங்கள் அடையாளம் கண்டு அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மனசில் தேவையில்லாத குழப்பங்களை உருவாகும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது உடல் தோற்றத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. முதலீடுகள் செய்யலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகள் இன்னைக்கு முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. ஏதாவது டீம் ஒர்க்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க. குழு சம்பந்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாங்க. அதனால புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் எதிர்காலத்தில் கிடைக்கும். அதனால நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் ஒர்க்கை ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக குழு செயல்பாடுகள் மூலமாக தான் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பனிக்கட்டி போல உருகுவதை நீங்கள் காண முடியுங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாளுங்க. கவலைகள் உங்களுக்கு காணாமல் போய்விடும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாளாக நீங்கள் அமைய பெறுவீங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே.
உங்களுக்கு உத்தியோக பணியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களுடைய நாளாக அமையுங்க. உங்களுக்கு தேவையான சாதகமான சூழல் எல்லாமே அமையுது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. நீங்கள் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. எல்லா உறவினர்களிடமிருந்தும் விலகி, எல்லா உறவுகளிடமிருந்து நீங்க தள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு கண்டிப்பாக மனதிற்கு நல்ல நிம்மதியை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்க முடியும். ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரியாகிறதுனால அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷம் அதிகரிப்பாங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாகுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த செலவு தேவைங்கிறத நீங்க நிதானத்தை யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போதுமானதுங்க. உங்களுக்கு செலவுல கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் நண்பர்களே. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சபடி முடியாமல் போகலாம். அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே. சில வேலைகள் எப்படியும் இன்னைக்கு முடிச்சிடுவோம் நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி வேலைகள்லாம் கூட இழுபறியாகி சில வேலைகள் நாளைக்கு தள்ளி போறக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாங்க. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, உங்க வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. செலவுகளை மட்டும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. அதன் மூலமாக நீங்க பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் எல்லோ கலர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும் போது அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்க. கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு மறைந்துவிடக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் நேரத்தை நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லை. பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கூட்டாளிகள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவ்வப்போது ரொம்ப அவசியம். உங்கள் வேலையில் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் விழிப்புணர்வுடன் கண்காணித்து செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் சிந்தனமான சிந்தனைகள் மூலமாக தான் உங்களுக்கு ஏற்படும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை தருதோ அதிலிருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அப்படி குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான தெளிவான ஒரு ஆலோசனைகளை பெறுவதற்கு அந்த சம்மந்தமான குழப்பங்கள் எந்த துறையில் இருக்கோ அந்த துறை சம்மந்தமான வல்லுநர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசிக்கிறது நல்லது நண்பர்களே. அல்லது உங்கள் வீட்டு பெரியவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு குழப்பங்களை நீக்கிக் கொள்ள முடியும். அதனால் நேரத்தை வீணாக்கிக்காதீங்க. நல்ல ஐடியாக்களை ஆலோசனைகளை நீங்கள் நெருங்கியவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நண்பர்களே. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. நீங்களும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.